டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் வந்த வினாக்களை எடுத்து அதை நம்ம டெய்லியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் நம்ம 20 கேள்வி எடுத்திருக்கோம். வரலாறு, ஐஎன்எம் இரண்டும் கலந்த மாதிரி எடுத்திருக்கோம். 20 கேள்வி இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த 20 கேள்வியையும் நீங்கள் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். இந்த 20 கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதுவும் சில கேள்விகள் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். சரி, பார்ப்போம் எத்தனை பேர் 20க்கு 20 வாங்குறீங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே. இன்றைய முதல் கேள்வியை பாருங்கள். சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவரின் பெயரிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சிவாஜிக்கு ஒரு ஆன்மீக குரு இருந்திருக்காரு. அவர் யாருன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். யார் சிவாஜியின் ஆன்மீக குரு? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை குரு ராம்தாஸ். இவர் தான் சிவாஜியுடைய குரு. சிவாஜியை பற்றி ஒரு 2 பாயிண்ட் பார்த்துடலாமா? அதாவது நேற்றைய வீடியோவில் பார்த்தோம். 1664லையும் 1670லையும் முகாலயர்களுடைய வணிக நகரமாக இருந்த சூரத் இதை தாக்குனாரு அப்படின்னு பார்த்தோம். இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. சிவாஜியும் சத்ரபதிங்கிற பட்டத்தை சுட்டியிருப்பார். எப்போன்னு பார்த்தோம், 1674 ரெய்கார் கோட்டையில் தான் அந்த பட்டத்தை அவர் சூட்டியிருப்பார். இதை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம். அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். பாம்னி சாம்ராஜ்யமும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி எந்த நிலப்பகுதிக்காக மோதிக்கொண்டனர்? கேள்வி எப்படி நுணுக்கமாக வந்திருக்கு பாருங்கள். பாமணி சாம்ராஜ்யம்னு ஒன்று இருக்குது, விஜயநகர பேரரசுன்னு ஒன்று இருக்குது. இது எங்கே இருக்கும்னா 7th இருக்கும், நம்ம படிச்சிருப்போம். எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? விடை ரெய்ச்சூர் தோ ஆப். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றுக்கு இடைப்பட்ட நிலம். துங்கபத்திரா அப்படிங்கிற ஒரு நதி இருக்கும், அதே மாதிரி கிருஷ்ணா அப்படிங்கிற நதி இருக்கும். இந்த 2 நதிக்கும் இடைப்பட்ட பகுதி தான் ரெய்ச்சூர் தோ ஆப். அது யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை போட்டிருப்பாங்க. அதுவே விஜயநகர அரசும் ஒரிசா அரசும் சண்டை போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா துங்கபத்திராவுக்கும் கோதாவரி அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்கும், அந்த ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி யாருக்கு வேணும் அப்படின்னு சண்டை போட்டிருப்பாங்க. 3வது கேள்வி. சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிடால் ஆகிய 2 நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயரை குறிப்பிடுக. அதாவது எப்படி நுணுக்கமாக கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது டாங்கா என்பது வெள்ளி நாணயம், ஜிடால் என்பது செம்பு நாணயம். அதை சில்வர் டாங்கா, காப்பர் ஜிடால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நாணயத்தை வெளியிட்டது யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை இல்துமிஸ் தான் வெளியிட்டிருப்பார். இவர் வெளியிட்ட இந்த டாங்கா என்பது ஒரு வெள்ளி நாணயம். இதனுடைய எடை 178 நினைக்கிறேன், 78 மில்லி கிராம் எடை கொண்டதாக இருக்கும். அதே மாதிரி இல்துமிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த குதுபுதீன் ஐபக் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் டெல்லியில் குதுப் மினார் அதை கட்ட அடிக்கல் நாட்டியிருப்பார், ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் அவர் இறந்துருப்பார். அதுக்கு பிறகு இல்துமிஸ் இவர் தான் கட்டி முடிச்சிருப்பார். இந்த குதுப் மினாருடைய உயரத்தை சொல்லணும் அப்படின்னா, அடிக்கணக்கில் சொல்லணுன்னா 243 அடி. அதுவே மீட்டர் கணக்கில் சொல்லணுன்னா 72.5 மீட்ரு, 72.5 மீட்ரு. இதை கட்ட ஆரம்பித்தது குதுப்புதீன் ஐபக்கு, கட்டி முடித்தவர் இல்துமிஸு. ஒரு மனுஷன் ரிப்பேர் பார்த்துருப்பார். யாருன்னா பெரோஸ் ஷா துக்ளக் அப்படிங்கிறவர். பெரோஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, துக்ளக் வம்சத்தில் வரக்கூடிய பெரோஸ் ஷா துக்ளக், அவர் தான் ரிப்பேர் பார்த்துருப்பார். 4வது கேள்வி. தசபோதா என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? தசபோதா என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? விடையை பார்க்கலாமா? விடை குரு ராம்தாஸ். இவர் தான் தசபோதா அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார். 5வது கேள்வி. பாமணி சுல்தானை சேர்ந்த 3ஆம் முகமது ஷாவின் அமைச்சராக இருந்தவர். பாமணி வம்சத்தில் 3வது முகமது ஷான்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய அமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் இருந்திருப்பாங்க? கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை முகமது கவான். இவர் தான் இருந்திருப்பார். நிறைய சீர்திருத்தங்களை பண்ணியிருப்பார். என்னென்ன பண்ணியிருப்பார்? பாமணி சுல்தானை பொறுத்த வரைக்கும் 4 மாகாணம் இருக்கும், அதை 8 மாகாணமாக இதை மாற்றியிருப்பார். அதே மாதிரி பீடார்னு ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடத்துல முகமது கவான் ஒரு லைப்ரரி வச்சுருப்பார். அதில் 3000 கையெழுத்து பிரதிகள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது கேள்வி. சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர். இது ரொம்ப புதுசாக இருக்குங்க, நானே படித்ததில்லை, ஸ்கூல் புக்லேயே இல்லை, எங்கே இருக்குன்னு தெரியல. கண்டுபிடிங்க பார்க்கலாம். சிக்கந்தர் இசானி. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை அலாவுதீன் கில்ஜி.
இவரை தான் சிக்கந்தர் இசானி அப்படிங்கன்னு அழைச்சிருக்காங்க. சரி பார்த்துக்கோங்க, இது வந்து புதுசாக இருக்குங்க. இந்த அலாவுதீன் கில்ஜி இவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லலாம், இவர் ஃபாலோ பண்ண முறையை செர்சா ஃபாலோ பண்ணியிருப்பார். செர்சாவின் முன்னோடி அப்படி சொல்லலாமா, குதிரைக்கு சூடு போடும் தாக் முறை, அந்த முறையை அலாவுதீன் கில்ஜி தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பார். அதை செர்சா வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். அப்போ செர்சாவின் முன்னோடின்னு சொல்லிக்கலாம். 7வது கேள்வி, ஹம்பி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? ஹம்பிங்கிறது ஒரு நகரம், விஜயநகர அரசோடு தொடர்புடையது. இது எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் விடை தெரிஞ்சிருக்கும். விடை துங்கபத்ராவுடைய நதிக்கரையில் அமைந்துள்ளது. 8வது கேள்வி, பூரண ஸ்வராஜ் எப்பொழுது அறிவிக்கப்பட்டது? எப்பொழுது அறிவிக்கப்பட்டது? சரி, விடையை பார்க்கலாமா? 26 ஜனவரி 1930 தான் பூரண ஸ்வராஜ் அது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். அதாவது 1929 லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸுடைய ஆண்டு கூட்டம் கூடியிருக்கும். யார் தலைவர்? நேரு அவர் தலைமையில். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26 விடுதலை நாளாக கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. 1929 டிசம்பர் 31 ராவி நதிக்கரையில், ராவி நதின்னு ஒரு நதி ஓடுதுங்க, அந்த நதியுடைய கரையில் வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலுக்கிடையே 3 வண்ணக்கூடிய ஜவஹர்லால் நேரு ஏற்றியிருப்பார். ஸோ இது நம்ம எங்கே படிச்சிருப்போம்னா 10th and 12th படிச்சிருப்போம். அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். கீழ்காண்பனவற்றில் எது இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம்? எது முதல் சத்தியாகிரக இயக்கம்னு கேட்குறாங்க. காந்தியடிகள் வந்து தான் தொடங்கியிருப்பார். விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? சாம்பரான் சத்தியாகிரகம் தான் கரெக்டு. காந்தியடிகள் 1915 தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அன்னைக்கு வந்திருப்பார். அதுக்கடுத்து முக்கியமாக 3 சத்தியாகிரக போராட்டம் பண்ணியிருப்பார். 1917 சாம்பரான் சத்தியாகிரகம், 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், 1920 கேதா சத்தியாகிரகம். அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது? காந்தியடிகள் தண்டி யாத்திரையை தொடங்கியிருப்பார். தண்டி யாத்திரைன்னு சொல்லுவாங்க, உப்பு சத்தியாகிரக போராட்டம்னு சொல்லுவாங்க, எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை கண்டுபிடிச்சிங்களா? பார்க்கலாமா? மார்ச் 12 1930 அவர் ஆசிரமத்திலேருந்து தொடங்கியிருப்பார். 1930 மார்ச் 12 ஆரம்பித்து அப்படியே 78 தொண்டர்களோடு நடந்து கிளம்புவார். 375 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தண்டிக்கு போய் சேருவார். எப்போன்னா 1930 மார்ச் மாதம் கிளம்புறாருங்களா, ஏப்ரல் 5 போய் அங்கே சேருவார். ஏப்ரல் 6 அடுத்த நாள் வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிச்சிருவார். 78 பேர் கூட போனாங்க, பார்த்துக்கோங்க. அப்போ காந்தியுடைய வயது வந்து 61 வயது. அவ்வளோ வயசுலேயும் நடந்து போயிருக்காரு பாருங்க. கிட்டத்தட்ட 25 நாட்கள் நடந்து போயிருக்காரு அப்படி சொல்கிறாங்க. இந்த தகவல் வந்து 10th இருக்குது, 12th இருக்குது. 11வது கேள்வி, தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது? இது ரொம்ப டஃப்பான ஒரு கொஷினுங்க. நுணுக்கமாக படித்தவங்க தான் ஆன்சர் பண்ண முடியும். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை 13 ஆண்டுகள். அதாவது நீதி கட்சி எப்போ ஆட்சிக்கு வந்தாங்க? 1920 தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. 1937 தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும். கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 17 வருஷம் ஆச்சு. ஆனால் இடையில் பார்த்தீங்கன்னா 1926 சுயராஜ்ய கட்சி ஜெயிச்சிருக்கும். ஆனால் அவங்க ஆட்சி அமைக்க மாட்டாங்க. அதனால் சுயேட்சை வேட்பாளராக இருந்த சுப்பராயன் அப்படிங்கிறவர் ஆட்சி அமைச்சிருப்பார். ஸோ அப்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒரு 3 வருஷம் விட்டுருங்க. அப்போ 17 3 போச்சுன்னா என்னாச்சுங்க? 14 வருஷம். அப்போ கணக்கு போட்டு பார்த்தா 13 வருஷம் ஆகுது, அவ்வளோதான். சரிங்களா? இதான் வந்து விடை. பார்த்துக்கோங்க எவ்வளோ டஃப்பாக கேட்டிருக்காங்கன்னு. ஒருவேளை குரூப் 1 கொஸ்டினாக இருக்குமோ, இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். ஈவே ராமசாமி அவர்கள் 1924 வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார்? எதுக்காக போராடினார்னு கேட்குறாங்க. வைக்கம் போராட்டம் இதை வந்து போன வருஷம்தான் வந்து
நூற்றாண்டு விழாவாக கொண்டாடினாங்க. வைக்கத்துடைய 100வது ஆண்டுன்ட்டு. சரி, விடையை பார்க்கலாமா? விடை, கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் யார் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா மதுரையில் இருந்த ஜார்ஜ் ஜோசப், அவர் தான் வந்து கலந்திருப்பார். அதுக்கு பிறகு தந்தை பெரியார் அவர்கள் போன பிறகு தான் அந்த போராட்டம் தீவிரமாக மாறியிருக்கும். ஜார்ஜ் ஜோசப் அவரை மக்கள் அன்போட வேற ஒரு பேரால் அழைச்சிருக்காங்க. அந்த பேர் என்னங்கிறது தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் போட்டு விடுங்க. 13வது கேள்வி, 1784ஆம் ஆண்டு வங்காள ஆசிய சங்கம் என்ற சங்கம் நிறுவ காரணமானவர் யார்? இது சிலபஸ்லேயே இல்லைங்க. சரி, விடையை பார்க்கலாமா? விடை, வில்லியம் ஜோன்ஸ். பார்த்து கொள்ளுங்கள். சப்போஸ் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா ஆன்சர் போட்டுருங்க. அடுத்து 14வது கேள்வி, பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகமில்லாத நகரம் எது? கீழே இருக்கிற ஏதோ ஒன்று சங்க காலத்தில் இருக்கிற துறைமுகம் இல்லாத நகரம், அது என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாமா? புகார் பூம்புகார் என்பது துறைமுக நகரம், கொர்க்கை என்பது துறைமுக நகரம், தொண்டி என்பதும் துறைமுக நகரம். உறையூர் வந்து துறைமுகமே கிடையாது. உறையூரில் எங்கேப்பா துறைமுகம் இருக்குது? இப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். 15வது கேள்வி, தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர். ஒத்துழையாமை இயக்கம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கும், அதுக்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1919, 1920 காலகட்டத்தில் நடந்திருக்கும். விடையை பார்க்கலாங்களா? விடை, ராஜாஜி. இவர் தான் தலைமை தாங்கி நடத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியார் அவரும் வருவார். குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து தமிழ்நாட்டு முஸ்லீம்களும் அதிகமாக கலந்திருப்பாங்க. என்ன காரணம்னா, முஸ்லீம் லீக்குடைய சென்னை கிளையை நிறுவிய யாகூப் ஹசன் அப்படிங்கிறவர் ராஜாஜி நெருக்கமாக செயல்படுவார். அதனால் திராவிட இஸ்லாமியர்களும் ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்திருப்பாங்க. 16வது கேள்வி, 1927ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்துக்கு வருகை புரிந்தபோது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இது நடந்திருக்குது பாருங்கள். இது புதுசாக இருக்குது. 1927 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா சென்னையில் மீட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த விபரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார்னு கேட்குறாங்க. காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் சொன்னார்னு கேட்குறாங்க. இதை கண்டுபிடிக்கணுன்னா ஒரு குழு இருக்குது. காந்தியடிகள் சொந்தமாக நடத்திய பத்திரிகை, அதில் தான் அவர் எழுதியிருப்பார். விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை, யங் இந்தியா. யங் இந்தியா என்ற பத்திரிகையின் ஆசிரியர் மகாத்மா காந்தியடிகள். பார்த்து கொள்ளுங்கள். 17வது கேள்வி, மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி மதராஸ் மாகாணத்தில் தேர்தல் நடத்தியிருப்பாங்க. அந்த சட்டம் எப்போ வந்திருக்கும்னா 1919 கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 19 தான். அந்த சட்டத்தின்படி மெட்ராஸில் முதல் நேரடி பொது தேர்தல் நடந்திருக்கும். அது எந்த ஆண்டு நடந்ததுன்னு கேட்குறாங்க. விடை, 1920 நடந்துச்சு. அதாவது நீதி கட்சி ஜெயிச்சிருப்பாங்க. சுப்பராயலு அவர் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மாறியிருப்பார். நேற்றைய வீடியோவில் பார்த்தோமே, மொத்தம் 98 இடங்கள் நினைக்கிறேன். 98 இடங்களில் நீதி கட்சி 63 இடங்களில் ஜெயிச்சிருக்கும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் முதலமைச்சர் யார்? காங்கிரஸ் கட்சிக்காரர் அல்லாத முதல் முதலமைச்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை, CN அண்ணாதுரை அவர்கள். இவர் ஆரம்பத்தில் தந்தை பெரியாரோட இணைஞ்சி பணியாற்றியிருப்பார். குறிப்பிட்டு சொல்லணுன்னா 1944 சேலத்தில் நடந்த நீதி கட்சியுடைய மாநாட்டில் நீதி கட்சியுடைய பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றிடுவார். பிறகு தந்தை பெரியாரோட கருத்து முரண்பாடு ஏற்பட்டு 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கியிருப்பாங்க. 1962 தேர்தலில் தோல்வியடைஞ்சிருப்பாங்க. 1967 தேர்தலில் ஜெயிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது தான் 1969 ஜனவரி 14 தான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? 19வது கேள்வி, எப்போது ஈவே ராமசாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்? அதாவது பெரியார் எப்போ சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்னு கேட்குறாங்க. இதை நம்ம நேற்றைய வீடியோலேயே பார்த்துருக்கோம்.
விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை 1925ன்னு போட்டிருப்பாங்க புத்தகத்தில். ஆனால் இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1926 தான் இருக்குது. ஸோ அதான் ஆன்சர். 1924 ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இது கிடையாது. சரிங்களா, 24 கிடையாது, 25 தான் தொடங்கியிருப்பாங்க. 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டு அதுக்கு பின்னாடி 5 பத்திரிக்கையை பெரியார் விட்டிருப்பார். அதை நேற்று நாம் ஷார்ட்கட்டாக சொன்னோம். குரிபு பவி இவங்களுடைய ஃபோன் நம்பர் 58 345 அப்படின்னு நம்ம சொன்னோம். அதாவது குடியரசு 1925 தொடங்கப்பட்டது. ரிவோல்ட் 1928, 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. இதை நம்ம ஷார்ட்கட்டாக சொல்லியிருக்கோம், முடிஞ்சால் யூஸ் பண்ணிக்கோங்க. 20வது கேள்வி கடைசி கேள்விங்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலையும் ஆகும். காரணம் பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியது. கூற்று காரணம் சரியா கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் ஆன்சர். கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 20 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்வி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம், நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.